கிளி வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு பார்க்க ஒன்று இருக்குது. அதை தான் நான் பார்க்க போகிறோம். சாப்பிடணுமா? அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுக்கு டப்பா, நீங்கள் சிலுக்கோடையும் டீ குடிக்கலாம், சிலுக்கு டப்பா டீ ஷாப்லேயும் வந்து டீ குடிக்கலாம். மட்டும் இல்லைங்க, அப்படியே மடை திறந்த மியூசிக்கல் ஷோன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு மேடை ஒன்று சொல்லி இங்கே அமைச்சிருக்காங்க. முல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் வந்து மருதம்னு சொல்லி இதுக்கும் பேர் வச்சிருக்காங்க. இங்கே சூடாக சாப்பிட்றதுக்குரிய ஸ்பாட்டை பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஸ்பாட்டை அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜில்லா கூலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுங்க நூறலி அங்கெல்லாம் நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். ஆனால் வந்து இது விடத்தையும் இல்லை, இது வந்து கிளிநொச்சியில் தான் இருக்குது. நீங்கன்னு சொன்னால் ஓலையால் வந்து மேஞ்சர் ஒரு 10 மாதிரி கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணாமல் பிள்ளைகளோட வர நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட வர நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இடங்களை வந்து அமைச்சிருக்காங்க. இங்கே முன்னுக்கு வந்து குளம் இருக்கிறபடியே அங்கே போட்டிங்கும் செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு கேரளாவில் இருக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். வெல்கம் பேக் டு SNB vlog. நான் பேசுறேன்னா இன்றைக்கி எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் வந்து கிளிநொச்சிக்குள்ள பக்கத்தில் வந்து கிளி வேர்ல்ட் என்று சொல்லி ஒரு பார்க்க ஒன்று இருக்குது. அதை தான் நான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேரளா ஸ்டைல் சாப்பிடணுமா? அதுவும் அந்த ஸ்பாட்டை வந்து கிளிநொச்சியிலே கிளி வேர்ல்ட், அதாவது கரிஸ் கார்னரில் வந்து நீங்கள் சாப்பிடக்கூடிய மாதிரி. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சிலுக்கு டப்பா, நீங்கள் சிலுக்கோடையும் டீ குடிக்கலாம், சிலுக்கு டப்பா டீ ஷாப்லேயும் வந்து டீ குடிக்கலாம். அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கொண்டு போவோம். டீ மட்டும் இல்லைங்க, இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்கரும் நாகாஸ் வெதுப்பகம்னு சொல்லியிருக்கு. இதில் பர்கரும் சாப்பிட்டு கொள்ளலாம். டீ குடிச்சிட்டு பர்கர் சாப்பிட்டு மட்டும் இல்லைங்க, அப்படியே மடை திறந்த மியூசிக்கல் ஷோன்னு சொல்லி உங்களுக்கான ஒரு மேடை ஒன்று சொல்லி இங்கே அமைச்சிருக்காங்க. நீங்கள் அதில் வந்து பாட்டு படிச்சும் கொள்ளலாம். மெக்தருவாங்க, நீங்களும் பாட்டு படித்து கொள்ளலாம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிய வந்து நீங்கள் வடை, இட்லி, தோசை, இடியப்பம் சாப்பிடணும்னு சொன்னால் அதுவும் இங்கே இருக்குங்க. இதுக்கு தமிழ் பேராக தான் வந்து வச்சிருக்காங்க, முல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழில் வந்து மருதம்னு சொல்லி இதுக்கும் பேர் வச்சிருக்காங்க. இங்கே வந்து ரைஸ், கொத்து, நூடுல்ஸை வந்து இங்கே நீங்கள் வந்து குறைவான விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து இந்தியாவில் பெட்டிக்கடை பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இங்கே பெட்டிக்கடை சைஸ்லாம் இங்கே அமைச்சிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொஃபி, சாக்லேட் ஐட்டம், மற்ற கூல்ட்ரிங்க்ஸ், தண்ணி பாட்டில் அப்படி ஐட்டங்களை இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெய்தல்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்படியே எங்கள் சுடத்துல நெஸ்கோஃபியையும் குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோல்ஸ், சம்சாலாம் இருக்குது, அதையும் சாப்பிட்டுட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோழன்னு சொல்லி வச்சுருக்காங்க. நீங்கள் பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சூடாக சாப்பிட்றதுக்குரிய ஸ்பாட்டை பார்த்துருப்பீங்க. இங்கே ஒரு ஸ்பாட்டை அமைச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஜில்லா கூலாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஐஸ்கிரீம், சர்பத் அந்த ஸ்பாட்டும் வந்து நீங்கள் அமைச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாண்டியன் சொல்லி வச்சுருக்காங்க. இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் நானுங்க நூறலி அங்கெல்லாம் நிற்கிற மாதிரி தான் உங்களுக்கு விளங்கும். ஆனால் வந்து இது விடத்தையும் இல்லை, இது வந்து கிளிநொச்சியில் தான் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் ஜாலியாக இதில் இருந்து டீ குடிச்சிட்டு ஃபன்னாக என்ஜாய் பண்ணிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓலையால் வந்து மேஞ்சர் ஒரு 10 மாதிரி கூடாரம் மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் மட்டும் என்ஜாய் பண்ணாமல் பிள்ளைகளோட வர நீங்கள் குழந்தை பிள்ளைகளோட வர நீங்கள் வந்து இங்கே என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி தான் இடங்களை வந்து அமைச்சிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகான ஒரு நீட்டான ஒரு பிளேஸாக வந்து இந்த இடம் வந்து காட்சி அளிக்குது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு போட்டு டென்ட் சைடுக்கு வச்சுருக்காங்க. இங்கே முன்னுக்கு வந்து குளம் இருக்கிறபடியாக அங்கே போட்டிங்கும் செய்கிறாங்க. இங்கே வந்து நீங்கள் நிறைய காசு எடுத்துகிட்டு வரணும்னு இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற காசை வச்சு நீங்கள் வந்து திருப்தியாக நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். இது 12 மணிக்கு நாங்கள் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கபடியாக கடையிலெல்லாம் பூட்டி இருக்குது. நீங்கள் 2 மணிலேருந்து நைட் 10 மணி மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் வந்து கொண்டிருப்பாங்க. இதில் மியூசிக்கல் ஷோ நடக்கும். பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமான ஒரு இடமாக தான் இந்த இடம் வந்து காட்சியளிக்கும். இந்த இடம் வந்து நல்லா க்ளீனாக அமைச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆட்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி இடங்களையும் வந்து அமைச்சிருக்காங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து குப்பையில் வந்து கீழே கொட்டாமல் அப்படியே குப்பையில் போகிறதுக்கு வந்து டஸ்ட்பின் வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிற்றுண்டி சாலை, படகு சவாரி, சிறுவர் பூங்கா, மற்றது குறிபார்த்து சுடுதல், அம்பு என்ற கேம்களையும் வந்து நீங்கள் இங்கே ப்ளே பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இந்த ஸ்பாட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் ஒரு கேரளாவில் இருக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ஒரு பிளேஸாக இருக்குது. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி, எப்படி வியூ இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதுக்கு வர வேண்டிய ஒரே ஸ்பாட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற SI நிறுவ கிளிவெல் தாங்க. இந்த வீடியோ முழுக்க ஷூட் பண்ணது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டார் மூவிஸ் ஸ்டூடியோ தான். நீங்கள் அவங்கள்ட்ட வந்து மாடலிங் ஷூட், மற்ற அவங்களோட கடைகளுக்கான விளம்பரங்கள் அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட பெற்றுக்கொள்ளலாம். அவங்களோட ஐடியை வந்து நான் கீழே மென்ஷன் பண்ணிவிடுறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான சேவையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே ஒரு இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். நான் ஒரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் SNB Vlog பிரசன்னா.